Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னையில் சட்டவிரோதமாக பைக் ரேஸில் ஈடுபட்டு அதனை சமூக வலைதளத்தில் வீடியோவாக பதிவிட்ட விவகாரத்தில் 2 இளைஞர்களை மயிலாப்பூரில் போலீசார் கைது செய்துள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சம்பத்திடம் கேட்கலாம். வணக்கம் சம்பத், மேற்கண்ட செய்தி குறித்து விரிவான தகவலை பகிருங்கள். பராசக்தி, சென்னையில் முக்கிய சாலைகளில் நள்ளிரவு நேரங்களில் சட்டவிரோத பைக் ரேஸ் மற்றும் வீலிங் உள்ளிட்ட ஆபத்தான சாகசங்கள்ல ஈடுபடும் இளைஞர் குறித்து கடந்த சில நாட்களாகவே தொடர்ச்சியா புகார்கள் எழுந்து வந்திருக்கிறது. குறிப்பாக சாலையில் செல்லும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களின் உயிருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் அதிவேகமாக இருசக்கர வாகனங்களை இயக்கத்தோடு அந்த வீடியோ காட்சிகளும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு பிரபலப்படுத்தும் போக்கு அதிகரித்து வருவதாக அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. இந்த நிலையில சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் அறிவுறுத்தலின் பேரில் இது போன்ற சட்டவிரோத செயல்கள் ஈடுபடுவோர் மீது தீவிர கண்காணிப்பு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு பகுதியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராயப்பேட்டை கத்தீட்ரல் சாலை, டிடிகே சாலை சந்திப்பு அருகே சில இளைஞர்கள் அதிவேகமாகவும் ஆபத்தான முறையில் இருசக்கர வாகனங்களை இயக்கி சாகசத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அந்த காட்சிகளும் அவர்களே சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்து அந்த வீடியோக்கள் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இது தொடர்பாக அந்த கிடைத்த புகாரின் பேரில் மயிலாப்பூர் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை தொடங்கி இருக்கிறார்கள். சம்பவ இடங்களில் பொருத்தப்பட்டிருந்த அந்த சிசிடிவி காட்சிகள் மற்றும் சமூக வலைதளங்களில் வெளியான வீடியோக்களை ஆய்வு செய்து இந்த சம்பவத்தில் தொடர்புகளை அடையாளம் கண்டனர். அதன் பேரில் 1000 விளக்கு பகுதியை சேர்ந்த 19 வயதான தணிகைவேல் மற்றும் பூந்தமல்லி பகுதியை சேர்ந்த சந்தோஷ் ஆகிய இருவரையும் நேற்று கைது செய்திருக்கிறார்கள். அவர்கள் பயன்படுத்திய KTM டியூக் மற்றும் Yamaha R15 ஆகிய 2 விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்களும் போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். இந்த கைது செய்யப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். சமீப நாட்களாகவே சட்டவிரோதமாக பைக் ரேஸ், வீலிங் மற்றும் அதிவேகமாக சென்று சாகசங்கள் தொடர்பான வீடியோக்கள் சமூக வலைதளங்கள் அதிகமாக பரவப்பட்டு வருகிறது. அவற்றையும் காவல்துறையினர் கண்காணித்து தொடர்ச்சியா இது போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியளித்திருக்கிறார்கள். பராசக்தி, தகவலை பகிர்ந்தமைக்கு நன்றி சம்பத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.